ஹையஸ்ட் டைகர் டென்சிட்டி இருக்கிற ஒரு டைகர் ரிசர்வ்னா அது முதுமலை புலிகள் காப்பகம். இது ஒரு நல்ல பேர் போன புலிகள் காப்பகம். நீங்கள் சதன் சைடு போகிறப்ப பார்த்தீங்கன்னா களக்காடு முண்டந்துறையோ எஸ்எம்டிஆர்லையும் நீங்கள் அந்த மாதிரி டைகரை பார்க்க முடியும். ஆனால் ஹையஸ்ட் டென்சிட்டி இருக்கிறது இந்த ஒரு டைகர் ரிசர்வ். நம்ம இந்த காலத்துல எல்லாம் இப்போ பழைய காலத்தில் நம்ம டைகரை கவுண்ட் பண்ணுறப்போ அதோட கால் தடத்தை வச்சு பண்ணுவோம். இப்போ அறிவியல் பல விதமான முன்னேற்றங்களை கண்டதுனால கேமரா ட்ராப் மாடலில் இப்போ போகிறோம். கேமரா ட்ராப்பில் கண்டுபிடிக்கப்படுற புகைப்படம் எடுக்கப்பட்டு அது வந்து டேராடூனில் இருக்கிற வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவுக்கு கொண்டு போவோம். அங்கே வந்து ஃபுல்லாக கம்பைல் பண்ணி ஒன்ஸ் இன் 4 இயர்ஸில் அந்த டேட்டா கம்பைல் பண்ணதை வச்சு அந்த டேட்டாவில் எத்தனை பாப்புலேஷனுங்கிறது தனியாக பிரித்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு டைகரோட தனியான அந்த வரிகளை வச்சு பிரித்து இது ஒரு தனித்தனி டைகர்னு கண்டுபிடிப்பாங்க. அதன் அடிப்படையில் அதோட எண்ணிக்கை வந்து கணக்கெடுக்கப்படுகிறது. 2022 சுமார் இந்த புலிகள் முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஒரு 170 டைகர் இருந்ததா கணக்கு இருக்குது. இந்த வருஷம் நாங்கள் அதுக்கான முடிவுகளை எதிர்நோக்கி இருக்கோம். மக்கள் கோஎக்ஸிஸ்டன்ஸுங்கிற ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஏன்னா காட்டில் இருக்கிற மலைவாழ் மக்கள் எந்த அளவுக்கு அதோட சேர்ந்து இருக்காங்களோ அதே பிரின்சிபலை நம்ம கற்றுக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த வனவிலங்குகளோட ஆபத்து அப்படின்ற உணர்றது வந்து இல்லாமல் போகும். குளோபல் டைகர் டேயில் வந்து நம்ம எல்லாரும் ஒரு சபதம் எடுப்போம். ஏன்னா இது வந்து நம்மளோட உங்களுக்கு எல்லாருக்கும் இது தேசிய விலங்கு. இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு சிட்டிசனுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த வருஷத்தில் இந்த குளோபல் டைகர் டேயில் எல்லாரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறங்க, நம்ம தேசிய விலங்கை நம்ம பாதுகாக்கணும். நமக்கு அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா இதை சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீலகிரி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை சேர்ந்த இதான் ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவோம். இந்த லேண்ட்ஸ்கேப் தான் வந்து இன்றைக்கி வந்து உலகத்திலேயே வந்து புலிகள் மிக அதிகம் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இங்கே புலிகள் வாழ்வதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வனப்பகுதி வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 சதுர கிலோமீட்டர் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு கலந்து இருக்கிறது. என்னுடைய லாஸ்ட் எஸ்டிமேட்டு 2022ஆம் ஆண்டு செய்யப்பட்டது. அதனுடைய கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள புலிகளின் மொத்த எண்ணிக்கை 3682 என்ற நம்பர் இருக்குது. இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 3600 to 3900 இண்டிவிஜுவல்ஸ். அது 3600லேருந்து 3900 வரைக்கும் புலிகள் இருக்கலாங்கிறது கணக்கெடுப்பின்படி கண்டறியப்பட்டுள்ளது. இல்லை நம்ம ஸ்டார்டிங் அப்போது நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் we had only முதுமலை, களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ். அப்போ சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் வந்து இன்க்ளூட் ஆகலை. லேட்டர் ஆன் 2008 சர்வேக்கு அப்புறம் தான் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டது. அங்கே வந்து மோர் தேன் 60 டைகர்ஸ் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இப்போது அதிகமான பாப்புலேஷன் பார்த்தாக்கா மத்திய பிரதேஷில் we are having more than 700 இண்டிவிஜுவல் டைகர்ஸ். அப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் இருக்கிறது நம்மளுடைய நீலகிரி மாவட்டமான நீலகிரி மற்றும் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் சொல்லக்கூடிய தமிழ்நாடு, கேரளா எல்லை பகுதியில் உட்பட்ட ஏரியா. மோர் தேன் 300 டைகர்ஸ் ஆர் சர்வேயிங் திஸ் ஏரியா. இது முக்கியமான ஒரு புலிகள் வந்து தே ஆர் டாப் ப்ரிடேட்டர், அபெக்ஸ் ப்ரிடேட்டர்னு சொல்லுவோம். அப்போ புலிகள் தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.